உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்தியா தீவிரவாத நாடாக மாறிவிட்டதா, அல்ல இந்தியாவும் தாலிபான் போன்று இந்த நாட்டுக்கு கூடிய அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்த தொடங்கிவிட்டார்களா? தாலிபானிற்கு எந்த விதத்தில் அங்க இருக்கக்கூடிய சாசனமே அதிகாரங்களை வழங்கியதோ, அது பெண்களாக இருக்கட்டும் அல்ல மற்ற சமுதாயத்தை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தாக்கப் போகிறோம், தாக்குவோம் என்கிற அந்த விஷயம். அதே போன்றுதான் இந்தியாவிலும் மைனாரிட்டிகள் மீது இந்த தாக்குதல் நடக்கிறது. இவர்கள் கூறக்கூடிய வார்த்தை என்ன? ஹிந்து கத்ரே மே ஹை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 14-15% இஸ்லாமியர்களை வைத்து ஒட்டுமொத்த ஹிந்து மதமும் ஆபத்தில் தள்ளப்பட்டு விட்டதா? இந்தியாவில் வெறும் 2.7% மட்டுமே கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த 2-3% கிறிஸ்துவர்களை வைத்து ஒட்டுமொத்த ஹிந்து மதம், சனாதன மதம் ஆபத்தில் தள்ளப்பட்டு விட்டதா? நாளைக்கு சீக்கியர்கள் அவர்களை ஏற்கனவே கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் காலிஸ்தானி என்று கூறி. இந்த நாட்டு விவசாயிகள் போராடினால் அவர்கள் காலிஸ்தானியர்கள், இஸ்லாமியர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறவில்லை என்றால் அவர்கள் பாகிஸ்தானியர்கள், அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இப்போ கிறிஸ்துவர்கள் கடந்த 2-3 நாட்களாக இந்த நாட்டில் கஸ்வாயே ஹிந்த் மாதிரி கிறிஸ்டியன் ஜிஹாத் தொடங்கப்பட்டு விட்டது. பஜ்ரங் தள் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதாவது ஒரு மதத்துடைய கொண்டாட்டத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மால், மார்க்கெட், கிறிஸ்துமஸ் மாஸ் அல்ல பள்ளிக்கூடங்கள், எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த கிறிஸ்டியன் ஜிஹாத் அவர்களுக்கு எதிராக ஹிந்து தீவிரவாதிகள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஆமாம், விஸ்வ ஹிந்து பரிஷதாக இருக்கட்டும், பஜ்ரங் தல்லாக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே தீவிரவாதிகள் தான். இவர்களை தீவிரவாதிகள் அவர்கள் மீது போடக்கூடிய அந்த சட்டங்களை போட்டு சிறையில் ஏன் அடைக்க முடியவில்லை? எதற்காக இவர்கள் மீது UAPA, NSA போன்ற வழக்குகளை நீங்க போட மறுத்து வருகிறீர்கள்? இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டருக்கு எதிராக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறி நிற்கக்கூடிய இந்த மிருகங்கள் மீது ஏன் எந்த விதமான தாக்குதலும் எந்த விதமான ஆக்ஷனும் இந்த நாட்டு அரசாங்கம் நடத்தவில்லை? கேமராவிற்கு முன்பு they are recording everything and showing in front of you. Just imagine, they sing bhajan kirtan. Christian celebration க்கு முன்பு பஜன் கீர்த்தனை நடத்தக்கூடிய இந்த காட்சியை பாருங்கள். மால்ஸ்களை உடைப்பது உங்களுடைய டிவி ஸ்கிரீனில், அப்பாவி மக்களை மிரட்டுவது, இது அவர்களுடைய அடுத்த ஆயுதம். मनुस्मृति है, उपनिषद है. हम कोई भी क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे. Am I clear? மனுஸ்மிருதி, கீதா, உபனிஷத், இதுகள் தான் இந்தியாவுடைய சனாதன தர்மத்துடைய அந்த மத புத்தகங்கள். இது மட்டும் தான் எங்களுக்கு, கிறிஸ்துவம் எல்லாம் எங்களுக்கு தேவையல்ல. உலக நாடுகள் எந்த விதத்தில் இந்தியாவை பார்த்தது, உலக நாட்டு மீடியாக்கள் எந்த அளவில் இந்த நாட்டை பற்றி எழுதினார்கள், அனைத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். டெல்லி பொல்யூஷனாக இருக்கட்டும், அதை பற்றி இந்த கோமாளிகளுக்கு கவலை இல்லை. இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லை, அதற்கும் இந்த கோமாளிகளுக்கு கவலை இல்லை. இந்த தீவிரவாதிகள் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த அளவில் அழிக்கப்பட்டு விட்டது, அதை பற்றியும் இவர்களுக்கு கவலை இல்லை. இதே ஜோக்கர்களுக்கு இந்திய பணமதிப்பு $90 டாலருக்கு எதிராக $90 தாண்டி விட்டது. எந்த விதமான கவலையும் கிடையாது. டெல்லியில் பொல்யூஷனை முன்னிட்டு சின்ன சின்ன குழந்தைகள் இறந்து வருகிறார்கள், அதை பற்றியும் ஒரு துளி கூட கவலை இல்லை. அப்படி நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா, சோனம் வாக்சூக்கு என்ன நடந்ததோ அதே போன்றுதான் உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். NSA, UAPA,
PSA இது போன்ற வழக்குகளை போட்டு உங்களை வாழ்க்கை முழுவதும் சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். இந்த நாடு காந்தியுடைய நாடாக இருந்தது, இனி இந்த நாடு கோட்சே சாவர்கருடைய நாடு. இந்த நாடு ஒரு செக்குலர் நாடாக இருந்தது, ஒரு அழகான பூங்காவாக இருந்தது. இனி இந்த நாடு ஒரு தீவிரவாத நாடாக மாறிவிட்டது. அதாவது எப்படி தாலிபான் கொடுமை செய்தார்களோ அதே போன்ற தாலிபான் இன்னைக்கு இந்தியாவிலும் உருவாகிவிட்டது. தேங்க்யூ மோடிஜி. ஏன்னா இந்த நபர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வெளிவந்த கிருமிகள். இந்த கிருமிகளுக்கு சந்தோஷம் என்பதே என்னவென்று தெரியாது. ஏன்னா இவர்களுக்கு சந்தோஷம் என்கிற பெயரை கேட்டாலே வெறுப்பு, கோபம் தான் வெளியேறுகிறது. இந்த நபரை பாருங்கள். अगर मुझे क्रिसमस की किसी ने बधाई भी दे दी ना, इधर ही ठोक के ईसा मसीह बना दूंगा, इतना याद रखना. யாருமே என்னிடம் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று கூறக்கூடாதாம். கூறினால் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரியாது. This is what Narendra Modi and his government had done in the last 11 years. ஒரு சில படங்களை நான் காட்டுகிறேன், ஒரு சில ஆர்டிக்கலை நீங்க படியுங்கள். எந்த அளவில் இந்தியாவை பற்றி இவர்கள் நடத்திய இந்த கோமாளித்தனமான தீவிரவாதத்தனத்திற்கு பின்பு இந்தியாவை பற்றி உலக நாடுகள் எழுதி வருகிறார்கள். நீங்களே படித்து பாருங்கள். வெளிவந்த செய்திகளை ஒரு முறை பாருங்கள். அசம், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மற்ற ஸ்டேட்ஸ்கள், ராஜஸ்தான், கேரளா, ஹரியானா, இது போன்ற அனைத்து இடங்களிலுமே விஸ்வ இந்து பரிஷத், பஜரங் தள், இது போன்ற தீவிரவாத அமைப்புகள், அதுல இருக்கக்கூடிய குண்டர்கள், ரபடிகள், தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அவர்களுடைய சந்தோஷத்தை கொலை செய்து வருகிறார்கள் இந்த நபர்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படியே விஸ்வகுரு அந்த இமேஜ்ல வந்து எந்த விதமான களங்கமும் ஏற்படக்கூடாது. அதனால என்ன பண்ற, ஒரு பக்கம் இந்த கோமாளித்தனம், இந்த தீவிரவாதித்தனம் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் சர்ச்சுக்கு போய் விடலாம். கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் மஃப்ளர், அங்க போய் கையெல்லாம் கும்பிட்டு அந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்தீர்கள். ஒரு 6-7 நிமிஷம் வீடியோவை போட்டிருக்காரு, ஏராளமான போட்டோஸ்களை போட்டிருக்காரு தன்னோட ட்வீட்டர். ஆனால் நரேந்திர மோடியால் ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒன் சிம்பிள் லைன், இந்த நாட்டில் ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், அவர்கள் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பிற்கான பொறுப்பு நான். யார் எந்த விதமான தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்கக்கூடிய வேலை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கும் என்று நரேந்திர மோடி அவர்கள் கூறவில்லை. இன்னைக்கு வரை ஒரு சிறு ட்வீட்டை கூட இவரோ இவருடைய நண்பரான அமித்ஷாவோ அல்ல பிஜேபி சார்ந்த எந்த யூனியன் மினிஸ்டருமே எழுதவில்லை. ஏன்? அப்போ இந்த நாடு செக்யூலர் நாடு கிடையாதா? அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை நீங்க நம்பக்கூடிய நபர் கிடையாதா? அப்படி நீங்க கான்ஸ்டிடியூஷனை நம்பக்கூடிய நபர் இல்லை என்றால் இந்த நாட்டை காந்தி தேசமாக பார்க்காமல் சாவர்கர், கோட்சே நாடாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு துளி கூட உரிமை கிடையாது, திராணி கிடையாது. நீங்க உடனடியாக பதவி விலக வேண்டும். உங்களால் இது போன்ற தீவிரவாதி கோமாளிகளால் இந்தியாவுடைய இமேஜ் என்னவானது? பாகிஸ்தான் போன்ற நாடு நீண்ட நாட்களாக அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் மீது பாகிஸ்தான் ஏராளமான கொடுமைகளை செய்து வந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் மீது. இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவை ட்ரோல் செய்ய தொடங்கி விட்டது. பாகிஸ்தான்ல பாருங்க எவ்வளவு அமைதியான முறையில் இங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்க கொண்டாடுகிறோம். இந்தியாவில் என்ன நடக்கிறது அதை நீங்க பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வழியாக பாகிஸ்தானை எத்தனையோ மடங்கு பெட்டரான நாடு, அமைதியான நாடாக ப்ரொஜெக்ட் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவை அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். ஆனால் நரேந்திர மோடி, that's it. Keep quiet. Silence. There should not be any statement. சைனாவுடைய தாக்குதலாக இருக்கட்டும், நரேந்திர மோடி is like this. குல்பூஷன் ஜாதவுடைய கேஸாக இருக்கட்டும், நரேந்திர மோடி is chip. பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கட்டும், நரேந்திர மோடி is chip. குல்தீப் செங்கார் ஒரு ரேபிஸ்ட், ஒரு கொலைகாரன், அவனுக்கு பெயில் கிடைக்கிறது, நரேந்திர மோடி இஸ் சைலண்ட். AQI டெல்லியில் மக்களோட உயிர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது, நரேந்திர மோடி இஸ் குவைட். Why quiet? Because Narendra Modi wants to show you that I am secular. But Narendra Modi or his government will never speak a word against these jokers and these terrorists. International report,
இந்தியாவை பற்றி ஒரு சிறிய ரிப்போர்ட்டை வெளிவிட்டால் கூட நரேந்திர மோடியின் அரசாங்கம் அப்படியே பதறி போய் ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார்கள். இதெல்லாம் வெளிநாட்டு சதி என்று. இப்போ இந்த குண்டர்கள் இவர்கள் வெளிநாட்டிலிருந்து ஏவப்பட்ட நபர்களா? இவர்கள் காலிஸ்தானியை சார்ந்த நபர்களா? இவர்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த பதிவில் நான் 3 மிக முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். அதற்கு முன்பு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை, எங்களுடைய வீடியோக்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த 3 கேள்விகள் என்ன, எதை பற்றி இந்த பதிவில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். How Modi government allowed these goons to vandalize Christmas celebration. கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை சீர்குலைக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி மோடி அரசாங்கம் இந்த ஜோக்கர்கள் கையில், இந்த தீவிரவாதிகள் கையில் கொடுத்தது. Why is Prime Minister Modi silent? மவுன் மோடியாக எதற்காக மாறிவிட்டார்? Why is this plan against Hinduism and India together? இந்த திட்டம் சாவர்கர், கோட்சேவுடைய பக்தர்களுடைய திட்டம் இந்தியாவை சீர்குலைப்பதா அல்ல ஒட்டுமொத்த ஹிந்துசத்தையே சீர்குலைப்பதா? இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் கடவுளுக்கு தெரியுதோ தெரியலையோ, மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கண் தெரியாதவர்களுக்கு கூட பார்வையை கொடுத்து விட்டது இவர்களுடைய கோமாளித்தனம். மத்திய பிரதேஷ் ஜபல்பூரில் நடந்த ஒரு சர்ச் ஃபெஸ்டிவல். வருடந்தோறும் நீங்க பார்த்தீர்கள், அங்கே ஏராளமான நபர்களுக்கு உணவுகள் வழங்கப்படும். முக்கியமாக பார்வையற்ற நபர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதையெல்லாம் செலுத்துவார்கள். அதே போன்ற பார்வையற்ற ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையுடன், சின்ன சிறுமி, ஒரு 6-7 வயது தான், அந்த குழந்தையுடன் இந்த சர்ச்சிற்கு வந்திருக்கிறார். இந்த ஒற்றுமை பிஜேபியின் ஜபல்பூர் வைஸ் பிரசிடென்ட் அனுஜா பார்கவாவிற்கு பிடிக்கவில்லை. நேரடியாக அந்த பார்வையற்ற பெண்மணியுடைய அப்படி அழகை பிடிச்சு கிள்ளி அந்த பெண்ணை தவறாக பேசி, அந்த பெண் கூட்டிட்டு வந்த அந்த சின்ன குழந்தை, 5-6 வயது குழந்தை, அந்த குழந்தையை பார்த்து இந்த பெண்மணி கேட்ட வார்த்தை, இந்த குழந்தையையும் நீ ப்ராஸ்டிடியூஷனுக்கு தள்ள போறியா, ப்ராஸ்டிடியூட் ஆக்க போறியா என்கிற அந்த கேள்வி இந்த பெண்மணி கேட்டிருக்கிறார். என்ன பேசினார் நீங்களே கேட்டுவிடுங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, எந்த விதமான வார்த்தைகளை நீங்க கூறுகிறீர்கள் மிஸ்டர் மோடி? உங்களுடைய கட்சியை சார்ந்த பெண்மணி ஒரு சின்ன குழந்தை, 5-6 வயது குழந்தையை பார்த்து ப்ராஸ்டிடியூட் என்று கூறுகிறார். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏன் எந்த விதமான கைதும் நடக்கவில்லை? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் பாட்டி அந்த பெண்ணை எக்ஸ்பெல் செய்யவில்லை? சரி, இது மட்டுமல்ல, பாகிஸ்தானியர்கள் ஏராளமான வருடங்களாக நீங்க பார்த்தீர்கள் இந்தியாவில் தீவிரவாதத்தை திணித்து வருகிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் படக்கூடிய கஷ்டம், ஆட்களை திரட்டணும், ட்ரைனிங் கொடுக்கணும், ஆயுதங்களை கொடுக்கணும், எந்த இடத்துல எப்படி பாம்பு பிளாஸ்ட் நடத்துவது என்று பார்க்கணும். ஆனால் இப்ப என்ன, இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடைய உதவியே இல்லாமல், எந்த விதமான ட்ரைனிங்கும் தேவையில்லை, எந்த விதமான பணமும் தேவையில்லை, தன்னுடைய வீட்டை கொளுத்துவதற்கு நாங்களே பெட்ரோல் கொண்டு வருவோம், நாங்களே தீப்பத்தி கொண்டு வருவோம், நாங்களே எங்களோட வீட்டை கொளுத்தி விடுவோம். இந்த தீவிரவாதிகள் விஸ்வ இந்து பரிஷத் என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு, பஜ்ரங் தள் என்கிற இன்னொரு தீவிரவாத அமைப்பு, இந்த 2 அமைப்புகளை சார்ந்த நபர்கள் இந்த நாட்டில் தீவிரவாதத்தை திணிக்கவில்லை என்றால் இவரே. இந்த மிருகத்துடைய முகத்தை பாருங்கள். ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, பெயர் சத்யனிஷ்ட ஆர்யா. சத்யனிஷ்ட ஆர்யா, இந்த நபருடைய பார்வை, கண்களை கொஞ்சம் பாருங்கள். நெத்தியில ஒரு டீக்கா, கண்ணில் அப்படியே பவர், கோபம். இந்த நபர் எவ்வளவு பெரிய தீவிரவாதி என்று நீங்க இந்த பதிவில் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஜோக்கர்களால், இது போன்ற தீவிரவாதிகளால் இந்தியாவுடைய சனாதன தர்மத்தை எந்த அளவில் உலக நாடுகள் பார்க்கிறது, எப்படி பார்க்கிறது, எப்படி பார்த்து வந்தார்கள், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீவிரவாதி பேசியதை கேளுங்கள். அதற்கு பின்பு இந்த தீவிரவாதியோட உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
बाइबल क्या चीज है? ये कहां से मैन्युफैक्चर हुआ है? जस्ट टेल मी। भारत वर्ष में ये पैदा हुआ ही नहीं था। विदेशी क्रिश्चियन लोगों का, विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में चलेगा नहीं। हमारा क्या है? चारों वेद है, मनुस्मृति है, उपनिषद है। हम कोई भी क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे। जय श्री राम, जय श्री राम। जीसस क्राइस्ट इज नॉट आवर्स। हमारा कौन है? राम भगवान। இந்த தீவிரவாதி இது போன்ற செயலில் ஈடுபட்ட உடனேயே ஏராளமான ஹிந்து பிரியர்கள், ஹிந்து வெறியர்கள் இந்த நபரை தலையில் தூக்கி கொண்டாடி வந்தார்கள். ஆனால் இந்த நபரை பற்றி அலசி ஆராய்ந்து வெளிவந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் ஹிந்துவே கிடையாது. ஹி இஸ் அன் முஸ்லிம். ஓகே, முஸ்லிமாக இருந்தால் இல்லை, ஹிந்து தானே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தை ஃபாலோ செய்கிறார் இல்லையா? இந்த நபர் இந்தியர் கூட கிடையாது. அப்போ எந்த நாடு? பங்களாதேஷ்ல இருந்து ஓடி வந்த இந்த நபர் பங்களாதேஷ்ல இருந்து திருட்டுத்தனமாக ஓடி வந்து திருட்டுத்தனமாக இந்தியாவில் எந்த விதமான விசா, எந்த விதமான அத்தாரிட்டியும் இல்லாமல் வசித்து வரக்கூடிய இந்த நபருக்கு ஒரே ஒரு நெற்றி பொட்டு, ஒரே ஒரு காவி துண்டு லைசன்ஸை கொடுத்து விட்டது. எப்படி வேணாலும் கிறிஸ்தவர்களை திட்டுங்கள், எப்படி வேணாலும் நீங்க மற்ற மதத்தை சார்ந்த நபர்களை திட்டுங்கள், கொலை கூட செய்யுங்கள், நாங்க இருக்கிறோமா இல்லையா? Whether he is Pakistani, whether he is Muslim, we don't care. He changed his name. He named himself as Satyanishth Arya. His actual name was Saniur Rahman. Saniur Rahman சத்யனிஷ்ட ஆர்யா என்கிற பெயர் அடையாளத்தை வைத்து இந்த நாட்டு சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்தி வருகிறார். எந்த விதமான லா அண்ட் ஆர்டர், எந்த விதமான ஜுடிஷரி, எந்த விதமான போலீஸும் இந்த நபரை எதுவுமே செய்ய முடியாது. இவன் பேசக்கூடிய வார்த்தை மீண்டும் ஒருவரை கேளுங்கள். जीसस क्राइस्ट को पैदा करने वाला मदर मैरी कैसे प्रेग्नेंट हुई थी बताओ? Mother Mary, one who gave birth to Jesus, how she became pregnant? How she became pregnant? Mr. Poli Arya sir, I'll tell you. And உங்கள் போன்ற ஏராளமான ஆரியாஸ் உங்களுடைய கூட்டணியில் இருப்பார்கள். How did Ganesha born? கணேசர் அவர்கள் எப்படி பிறந்தார்? எப்படி மகாபாரதத்துல கர்ணன் பிறந்தார்? எப்படி சீதை பிறந்தார்? இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி அவர்கள் தன்னைத்தானே நான் பயாலஜிக்கல் முறையில் பிறக்கவில்லை, நான் கடவுள் என்று கூறும்போது ஏன் அவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்க முடியவில்லை? நீங்க போய் கேட்டுக்கலாம் இல்லையா? சார், how did your mother become pregnant? சார், tell me sir. ஒரு பெண்ணை பார்த்து இதே மிருகம் கேட்கிறான், why mother baby didn't had sex? and sex இல்லாம நீங்க பிறந்துருவீங்களா? அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஒரு புனித ஆத்மா, அந்த விதத்தில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி செக்ஸ் வைத்துக் கொண்டு குழந்தைகளை பெறுகிறார்கள், இப்படி எல்லாம் கடவுள் வருவதல்ல. அது ஒரு சக்தி, அது ஒரு ஆத்மா, அது ஒரு பவர். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அப்போ உங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கணேசர் பிறந்தது எப்படி, சீதை பிறந்தது எப்படி? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஐம் ராங். ஐயப்ப சுவாமி அவர் பிறந்தது எப்படி? மகாபாரதத்தில் கர்ணன் பிறந்தது எப்படி? நரேந்திர மோடி அவர்கள் பிறந்தது எப்படி? அவர் வாயிலிருந்து சொல்லியிருக்காரு. You should go and ask him. Sir, how did your mother become pregnant, sir? Please tell me, sir. Please tell me, sir. Can you ask? Do you have guts? No, you will not. So, this gentleman, Arya, the so-called fake Hindu, மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த நபருடைய உண்மை தெரிந்த உடனேயே இந்த நபருக்கு அப்படியே பயம். எங்கெங்கெல்லாம் போய் அடைக்கலம் தேடி பார்த்துருக்கான், யாருமே அடைக்கலம் கொடுக்கல. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு கதறி கொண்டு இருக்கிறான், யாராவது என்னை காப்பாற்றிடுங்க, யாராவது எனக்கு அடைக்கலம் கொடுத்து விடுங்க. ஏன்னா இவன் பேசுனது ஹிந்து மதத்தை பற்றி மட்டுமல்ல, இவன் எந்த மதத்தில் பிறந்தானோ, அதாவது எந்த இஸ்லாமிய மதத்தில் பிறந்தானோ அந்த மதத்தையும் இந்த மிருகம் விட்டு வைக்கவில்லை. இது போன்ற நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த புதிய தீவிரவாத அமைப்புகளை பாருங்கள், விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தல்லை சார்ந்த இந்த குண்டர்கள். அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், செயின்ட் மேரி ஸ்கூல் நல்பரி என்கிற ஒரு இடத்துல இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள், தாலிபான் மறந்துடாதீர்கள், தாலிபானும் இதே போன்ற பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்களை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். இந்த மிருகங்கள் என்ன செய்கிறது? இந்த பள்ளிக்கூடத்திற்குள் போய் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் போட்டிருக்கார்கள். அங்க அதை அழித்தது. அங்க ஜெய் ஸ்ரீராம், ஹிந்து ராஷ்டிரா, ஜெய் ஹிந்து ராஷ்டிரா. யார் நீங்க? எப்படி ஹிந்து ராஷ்டிராவாக மாறியது? எப்ப மாறியது? அரசாங்கம் ஏதோ சர்க்குலர் வெளிவிட்டதா? இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றிட்டே இருக்கலாம். இந்த நாட்டு சட்ட புஸ்தகம் உங்களுக்கு எதிராக இருக்கல, உங்களுக்கு தனியாக மனுஸ்மிருதியை வைத்து நீங்க
So you should go to some other country. This country is not yours. எப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, go to Pakistan. No, you don't have Pakistan, you don't have India. Neither you have Nepal, Sri Lanka, nothing you have. You create your own country. Anyways, you have Kailasa. The only Hindu nation, Kailasa. Go there. There, he will welcome you. You can do everything, every nonsense there. You have a country, Kailasa, go there. So, these people, 50-100 ரூபாய்க்காக அல்ல 2 ரூபா ட்ரூலர் மாதிரியே 50-100 ரூபாய் வாங்கி கொண்டு இது போன்ற தாண்டவத்தை நடத்துவார்கள். ஆனால் இந்த தீவிரவாதிகள் எந்த அடையாளத்தை வைத்து இதெல்லாம் செய்கிறார்கள்? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினால் எது வேணாலும் செய்து விடலாம். சின்ன சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகள் தான் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பார்கள். அதை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த இடத்தில் ராமர் எங்கிருந்து வந்தார் சார்? Do whatever you want to. Take Vishwa Hindu Parishad's name, take Bajrang Dal's name, take BJP's name, take RSS name. Say Narendra Modi ki jai, Amit Shah ki jai, Mohan Bhagwat ki jai. And then do all of this. Don't use my God's name. தகுதியற்றவர்கள் நீங்க, கோமாளிகள் நீங்க, கோலை தீவிரவாதிகள் நீங்க. என்னுடைய ராமரை பற்றியோ, என்னுடைய கணேசரை பற்றியோ, என்னுடைய கடவுளை பற்றியோ, ஜீசஸை பற்றியோ, அல்லாவை பற்றியோ, யாரை பற்றியும் பேச தகுதியற்றவர்கள் நீங்க. முக்கியமாக ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த வார்த்தையை பேச தகுதியற்றவர்கள் நீங்க. எந்த ராமரும் எங்கேயுமே இது போன்ற அராஜகத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. எங்கேயுமே இன்னொரு மதத்தை சார்ந்த நபர்களை கொடுமைப்படுத்துங்கள் என்று கூறவில்லை. சரி, இப்போ ஒரு சில நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்த அசம்பிளி நடந்த கலவரத்திற்கு. யாரை? பாஸ்கர் டேகா, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, விஸ்வ ஹிந்து பரிஷத். பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் பாருங்க நீங்க. மனஷ் ஜோதி பட்கிரி, this fellow is vice president of Vishwa Hindu Parishad, it seems. Biju Datta, assistant secretary of Vishwa Hindu Parishad. Nayan Tulukdar, district conveyor, Bajrang Dal. MP, minister, prime minister, அது மாதிரியான பட்டங்கள் இதெல்லாம். இந்த பட்டங்களை தானாகவே சுமைத்துக் கொண்டு இந்த நபர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சனாதனத்தை, நாட்டின் அடையாளத்தை, இந்து மதத்தை எந்த அளவில் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மால், மக்னட்டோ மாலில் இதே போன்ற ரவுடி கூட்டம், இதே போன்ற தீவிரவாத கூட்டம் எப்படி அந்த மாலை போய் உடைத்திருக்கிறார்கள் நீங்களே பார்க்க வேண்டும். இந்த அனைத்து நபர்களுமே கூறக்கூடிய வார்த்தை, மதமாற்றம் நடக்கிறது. மதமாற்றம் நடப்பதனால் இந்த நபர்கள் வேறொரு மதத்தை நம்ப தொடங்கி விடுவார்கள். அதனால் இவர்கள் நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் இந்த கோமாளிகளுக்கு இன்னொரு விஷயம் புரியவில்லை. எந்த மதமாற்றம் எப்படி நடந்தது என்கிற எந்த விதமான அடையாளமும் எந்த விதமான ஆதாரமும் உங்களிடம் இல்லை. ஆனால் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான இன்னொரு செய்தி நான் எடுத்து காட்டுகிறேன். 2024ஆம் ஆண்டு மட்டுமே இந்த நாட்டிலிருந்து 2 லட்சம் ஹிந்துக்கள், 2 lakh ஹிந்துஸ், இந்த நாடே வேண்டாம், இந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பே வேண்டாம், நாங்க கிறிஸ்டியன் நாடுகளுக்கு மைக்ரேட் ஆகி போகிறோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை தூக்கி போட்டு, பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டு, now I am Britain, now I am Canadian, now I am Australian, now I am American, நாட்டு அடையாளத்தையே விட்டு கிறிஸ்டியன் நாடுகளுக்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள். ஆனால் உங்களுக்கு வெட்கம், மானம், சூறு, சொர்ணை எதுவுமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது வெறும் மதத்தின் பெயரில் தாண்டவம் மற்றும் தான். மதத்தின் பெயரில் தாண்டவம் செய்யக்கூடிய இந்த நபர்கள் இன்னொரு விஷயத்தை இதுக்கு மேல் பார்க்க வேண்டும். எப்படி ஒரு ஏழை வியாபாரி, யார் இந்த சாண்டா கிளாஸோடைய துணியை விற்கலாமா, யார் அந்த தொப்பியை விற்கலாமா என்கிற இந்த விஷயத்தை இது போன்ற கோமாளிகள் தான் இதற்கு மேல் முடிவெடுப்பார்களா பாருங்க. हिंदू राष्ट्र है, इधर क्रिश्चियन का चलेगा नहीं, उठा ले. டெல்லியில் சின்ன சின்ன குழந்தைகள் சாண்டா தொப்பியை போட்டு வெளியே வந்த உடனே இவர்கள் எப்படி நீங்க தொப்பி போடலாம், எப்படி நீங்க சாண்டாவாக வெளிவரலாம், அதற்கு ஒரு போராட்டம். இதே கோமாளிகள் ஹனுமான் சாலிசாவை படிக்கிறார்களா எங்க? சர்ச்சுக்கு வெளியில நின்று.
இதே கோமாளிகள் சின்ன சின்ன குழந்தைகள், 2 வயசு 3 வயசு குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு அந்த சாண்டா ட்ரெஸ்ல உள்ள வர்றாங்க. அங்க நின்று கொண்டு அந்த சின்ன சின்ன குழந்தைகளை மிரட்டிய நபர்களும் இந்த அரசியல் வியாபாரிகள், மத வியாபாரிகள். இதே போன்ற ஒரு மத வியாபாரியை பாருங்கள். இந்த நபருடைய பேர் ராதா மாதவ் தாஸ். ராதா மாதவ் தாஸ் இஸ் சோ கால்ட் கவ் ப்ரொடெக்டர், கௌரக்ஷக். ஆனால் இப்போ பிசினஸ் இன்ஸ்பெக்டராகவும் மாறிவிட்டார். யார் இந்த சாண்டா துணிகளை விற்கலாம், யார் விற்கக்கூடாது, எங்க விற்கப்பட வேண்டும், எங்க விற்கப்படக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை, இது போன்ற கோமாளிகள் இருக்கும்போது நாளைக்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஐயையோ பணம் போச்சு, அடானி சார் நீங்க இதை எடுத்துக்கோங்க, அம்பானி சார் நீங்க இதை எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் வித்துட்டு எங்களுக்கு அரசாங்கத்துக்கு பணம் கொடுங்க. ஏன்னா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வரவில்லையா? வெளிநாட்டு கிறிஸ்துவ நபர்கள் அல்ல இஸ்லாமிய நபர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்கிறார்கள், ஆனால் அப்படியே பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வரவில்லை. எப்படி வரும்? ஒரு நாட்டில் பாதுகாப்பு இல்லாத போது, இது போன்ற மிருகங்கள் போகும்போது, இது போன்ற தீவிரவாதிகளை நீங்க வளர்த்து வருகிறீர்கள், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார்? Do you have any answer? No, you don't have any answer. You have an answer that Narendra Modi will be quiet, silent. அப்படி நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா சோனம் வாக்சூக் என்ன நடந்ததோ அதுதான் இங்கே நடக்கும். சௌரப் பாரத்வாஜ் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர், அவர் ஒரு ஸ்ட்ரீட் நாடகத்தை ஆடி இருக்கிறார். டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த பொல்யூஷனுக்கு எதிராக சாண்டா கிளாஸை அந்த AQI விஷயத்தை வைத்து சாண்டா கிளாஸுக்கு அடி கிடைக்கிறது. அவர் அப்படியே கடந்துடுறாரு. பிகாஸ் ஹி வாஸ் ஆஸ்கிங் அபவுட் AQI. அரசாங்கம் எவ்வளவு ஸ்விஃப்டாக வேலை பார்க்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். சௌரப் பாரத்வாஜுடைய இந்த வீடியோ வெளிவந்த உடனே அடுத்த நிமிஷமே டெல்லி போலீஸ் சௌரப் பாரத்வாஜுக்கு எதிராக ஒரு வழக்கை போடுகிறது, ஒரு FIR போடுகிறது. தட் சௌரப் பாரத்வாஜ் மத அடையாளத்தை வைத்து டெல்லியில் கலவரத்தை தூண்டக்கூடிய வேலை சென்டிமெண்டை தூண்டிவிட்டார், மத சென்டிமெண்டை தூண்டிவிட்டார். இந்த நாட்டில் எந்த அளவில் இன்னைக்கு நீங்க கொடுமைகளை பார்த்து வருகிறீர்கள், இதே போன்ற கொடுமைகளை பாகிஸ்தானில் ஹிந்து, சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் பார்த்து வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான் எடுத்து காட்டக்கூடிய காட்சிகள் உலக நாடுகளுக்கு முன்பு பாருங்க. பாகிஸ்தான்ல கோலாகலமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். பாகிஸ்தான்ல மட்டுமல்ல, நேபாள், துபாய், சவுதி அரேபியாவில் இது ஒரு ஹவுஸ் ஃபங்க்ஷனாக இருந்தது. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில். ஸோ உலக நாடுகள் ஒரு செக்யூலர் நாடாக மாறும்போது பாகிஸ்தான் போன்ற நாடு இதை எடுத்து காட்டுகிறது, சவுதி அரேபியா போன்ற நாடு எடுத்து காட்டுகிறது. இந்தியா தாலிபான் நாடாக மாற தொடங்கிவிட்டது. காரணம் யார்? இந்த 2 தீவிரவாத அமைப்புகள், விஸ்வ இந்து பரிஷத் அண்ட் பஜ்ரங் தள். நாளைக்கு அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கொச்சையாக பேசுவார்கள். ஏன்னா நாங்கள் உண்மையை பேசிவிட்டோமா, இவர்களை தீவிரவாதிகளாக பேசிவிட்டோமா, எங்கள் மீது வழக்கையும் போடலாம், வாய்ப்புகள் இருக்கு. பட் இஃப் தே ஆர் நாட் டெரரிஸ்ட், தென் who they are? You answer me. Who they are? And நரேந்திர மோடி இவர்களை ப்ரொடெக்ட் செய்யவில்லை என்றால் எதற்காக நீங்க சர்ச்சுக்கு போகும்போது இது மாதிரி யாரெல்லாம் தவறுகளை செய்கிறீர்கள் உங்களை நாங்கள் விட மாட்டோம், உடனுக்குடன் இவர்கள் மீது வழக்கை போடுங்கள் என்று ஒரு வார்த்தை நீங்க கூறினீர்களா? அப்போ உலக நாடுகளுக்கு முன்பு நீங்க டிராமா கூத்து நடத்தி வருகிறீர்கள். பட் ஒன் திங் இஸ் தேர். இன் 2026 நரேந்திர மோடி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டார். அதுதான் மத ஆயுதம். ஏன்னா வேலை வாய்ப்பை பற்றி நீங்க கேட்க முடியாது, LPG பற்றி கேட்க முடியாது, விலைவாசி பற்றி கேட்க முடியாது, விவசாயிகளை பற்றி கேட்க முடியாது, பெண்களுடைய உரிமைகளை பற்றி, சுதந்திரத்தை பற்றி பேச முடியாது. ஹங்கர் இண்டெக்ஸ்ல நாம் டாப்பில் இருக்கிறோம், பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல நாம் டாப்பில் இருக்கிறோம், அனைத்திலுமே நாம் டாப்பில் இருக்கிறோம் கீழே இருந்து. ஸோ நரேந்திர மோடி கையில் எதுவுமே கிடையாத பட்சத்தில் இப்போ என்ன? ஹிந்து கத்திரேமே. ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர்களை வைத்து ஹிந்துக்கள் கத்திரையில் இருந்தார்கள், இப்போ கிறிஸ்துவர்களை வைத்து ஹிந்து ஆபத்தில் இருக்கிறார்கள். இப்படித்தான் ஸ்ரீலங்காவில் நடந்தது. பௌத்த மதம் ஆபத்தில் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஹிந்து, தமிழியன்ஸ்கள் மற்றும் இஸ்லாமியன் கிறிஸ்துவர்கள், அவர்களை வைத்து ஒட்டுமொத்த பௌத்த மதமே அழிய போகிறது என்று ஒரு தாண்டவத்தை ஆடினார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அவர்கள் எப்படி விரட்டடிக்கப்பட்டார்கள்? இன்னைக்கு அவங்க யார் இருக்கிறார்? எந்த விதமான நாட்டை நீங்க உருவாக்கினீர்கள்? மதத்தின் பேரில், வெறித்தனத்தில். இன்னைக்கு அதே விஷயம்தான் இந்தியாவிலும் நடக்கிறது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஸ்மார்ட் சிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ், இதை பற்றி நாம் பேச மாட்டோம். ஆனால் எதை பற்றி பேசுவோம்?
ஹிந்து खतरे में है. இது ஒரு டெஸ்டிங் நடக்கிறது. இந்த டெஸ்டிங்கான ரிசல்ட் கூடி சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீர்கள். இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா its 2024 annual report, USCIRF recommended that US Department of State designate India as a country of particular concern. இந்தியாவை ஒரு கன்சர்னிங்கான நாடாக நீங்க அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். CPC or engaging systematic ongoing violation of religious freedom. அங்க நடக்கக்கூடிய தொடர் ரிலிஜியஸ் அட்டாக், அதை வைத்து நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். UAPA போன்ற வழக்கு, CAA, FCRA போன்ற சட்டங்களை தனக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதனால் இந்தியாவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நரேந்திர மோடி அண்ட் டீம், பிஜேபி ஐடி விங் என்ன கூறும்? திஸ் இஸ் நாட் அஸ், திஸ் இஸ் வெளிநாட்டு சதி, சாரி, அதைத்தானே இவர்கள் எடுத்து காட்டுவார்கள். இது வெளிநாட்டு சதி கிடையாது சார், இது உள்நாட்டு சதி தான். உள்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நீங்க கிளப்பி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹேட் லேப்ஸ் அது வெளிவிட்ட டேட்டா 74% in 2024, 74% attacks have been increased on minorities in India. 74% மைனாரிட்டிகள் மீது தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. இஸ்லாமியர்களை நீங்க கொச்சைப்படுத்தினீர்கள், அவர்கள்தான் ஆபத் என்று கூறினீர்கள். இப்போ கிறிஸ்துவர்களை பற்றி இவர்களால் தான் ஆபத்து இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இதற்கு முன்னாடி காலிஸ்தானி சீக்கியர்கள் வேர்ல்ட் வாட்ச் லிஸ்ட் WWL வெளிவிட்ட தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 50 டேஞ்சரஸ் கண்ட்ரிகளில் இந்தியாவுடைய ரேங்க் 11th ரேங்க். The world's most dangerous country. ஈரான், ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து இந்தியா. Look at what Mr. Narendra Modi have done. Mother of democracy கிடையாது, it is murder of democracy. Why Modi is silent in all these issues? My simple question. ஏன்னா உலக நாடுகள் இந்தியாவை பற்றி தவறாக எழுதும் போது ஏன் எந்த விதமான வார்த்தையும் பேச மறுத்து வருகிறார்கள்? ஜஸ்ட் இமேஜின், அரப் நாடுகள் அல்ல கிறிஸ்டியன் நாடுகள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போன இந்துக்களை தாக்க தொடங்கிவிட்டார். ஏன்னா நீங்க அதுதானே செய்கிறீர்கள். பங்களாதேஷ்ல யாருமே இந்துக்களை கை வைக்க கூடாது, இந்து கோவில்களை கை வைக்க கூடாது, ஆனால் நாங்க எல்லாமே பண்ணோம். How it is justified? வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடு, ஆஸ்திரேலியா போன்ற நாடு, அங்க இந்தியர்கள் மீது தாக்குதல் நடக்கிறதா? நடக்கக்கூடாது, அங்க பாதுகாப்பு கிடைக்கணும். ஆனால் இங்க நீங்க என்ன செய்கிறீர்கள்? இதே போன்றுதான் நரேந்திர மோடி அந்த குஜராத் கலவரத்திற்கு காரணமான நபர் என்று தெரிந்ததுக்கு பின்பு வாஜ்பாய் அவர்கள் நரேந்திர மோடியை பக்கத்திலேயே வைத்து காதை அப்படி திருகும்படி திருங்கினார். அன்னைக்கு அத்வானி சரியாக வாஜ்பாய் பேசியது புரிந்து கொண்டிருந்தாருன்னா இன்னைக்கு நரேந்திர மோடி வளர்ந்திருக்க மாட்டார். இன்னைக்கு இந்த நாட்டில் இது போன்ற தீவிரவாதம் வளர்ந்திருக்காது. என்ன கூறினார் அதை நீங்க கேட்டுவிடுங்கள். ராஜ் தர்ம் கா பாலன் கர்னா ராஜா கே லியே. ராஜ் தர்மத்தை ராஜா பாதுகாக்க வேண்டுமா? பிரஜா மே பேத் நஹி ஹோ சக்தா. மக்களில் எந்த விதமான வித்தியாசத்தையும் நீங்க பார்க்க கூடாது. न जन्म के आधार पर, பிறப்பால், न जाति के आधार पर, जाति ரீதியாக அல்ல, न संप्रदाय के आधार पर, மதம், சம்பிரதாயங்கள், இதை வைத்து எந்த விதமான வேறுபாடும் ஒரு ராஜா செய்யக்கூடாது. வாஜ்பாய் அவர்களுடைய இந்த வார்த்தையை நீங்களே கேட்டுவிடுங்கள். देश है कि वो राज धर्म का पालन करें. राजा के लिए, शासक के लिए प्रजा में भेद नहीं हो सकता, न जन्म के आधार पर, न जाति के आधार पर, न संप्रदाय के आधार पर. This is what BJP was. And நீங்க பார்க்கக்கூடிய பிஜேபி, நீங்க பார்க்கக்கூடிய இந்தியா எப்படி தலைகீழாக மாறி நிற்கிறது என்று பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.